ஒரு முட்டி வலி வந்தாலே ஒரு எந்த எக்ஸசைஸ் பண்ணாம வெயிட் குறைக்காம எந்த லைஃப் ஸ்டைலும் சேஞ்ச் பண்ணாம அவங்க வலி கம்மியானாலே போதும்ன்றது நினைக்கிறாங்க. வலியோட அவங்க டாலரன்ஸ்ன்றது கிடையாது. செகண்ட் 2 மினிட்ஸ் மேகி நூடுல்ஸ் மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வலி அது என்ன வேணாலும் பண்ணட்டும், பட் ஆனால் வலி இந்த வெளியில் வரணுன்றது நினைக்கிறாங்க. இப்போல்லாம் எப்படி இருக்குது, எல்லாம் டிஜிட்டல் கையில் இருக்குது. ஒரு ஃபோன் தட்டாலே ஓகே வீட்டுக்கு வந்து டெலிவர் ஆகும். பேமெண்ட்க்கும் நீங்கள் ஏஞ்சிட்டு போய் பண்ணுறது கிடையாது. டயபெட்டிஸ் வருதுன்னா அது யங்காக இருக்கிறப்போ வரப்போ இட் வில் காஸ் நிறைய டேமேஜஸ் காஸ் பண்ணல. வாட் ஆர் தோஸ்? சுகருக்கு வரும்போது முட்டி வலி வரலாம், அடுத்தது டயபெட்டிக் நியூரோபதி நரம்பு டேமேஜ் வரலாம், மூணாவது ரொம்ப காமனாக இருக்குது ஷோல்டர் பெயின், ஃப்ரோசன் ஷோல்டர்ன்றது சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி கேசஸில் நம்மக்கிட்ட ஆப்ரேஷன் எல்லாமே இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக வி ஹேவ் வெரைட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ். ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன், பேஷண்ட்டோட சொந்த ரத்தத்தை எடுத்து பிளாஸ்மா தெரப்பி. தலைவலி பொறுத்து தலைவலி மைக்ரேன்னாலவா இல்லை வேறு ஏதாவது காரணத்தினாலவான்றது கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் மைக்ரேன் இருந்துச்சுன்னா போட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட்ன்றது மூலமாக. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பெயின் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருமே டே டு டே லைஃப்ல ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு 20 வயசாக இருந்தாலும் சரி, 80 வயசாக இருந்தாலும் சரி, மிட் ஏஜ் மேனாக இருந்தாலும் எல்லாருக்குமே பெயின்ங்கிறது ரொம்ப காமனாக இருக்குது. அண்ட் பெயினுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா எல்லாருக்கும் மைண்டில் வருது ஆப்ரேஷன். எல்லாருக்குமே ஆப்ரேஷன் பார்த்து நிறைய பேர் பயப்படுவாங்க. அதை பார்த்துட்டு இல்லை அந்த பெயினோடவே வாழ்ந்துடலான்ட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. நமக்கு ஆப்ரேஷனை தாண்டி ஆப்ரேஷனே இல்லாமல் நமக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட பெயின் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் சேத்னா சேத்தன் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். இந்த பெயின் அப்படிங்கிறது முந்தைய காலத்தில் 60s 70s இல்லைன்னா 50ஸ்க்கு அப்புறம் வரும் அந்த மாதிரி பார்த்துக்கோ. இப்போல்லாம் யங்ஸ்டர்ஸ்க்கே நிறைய பெயின் இருக்குது. பேக் பெயின் இருக்குங்கிறாங்க, நீ பெயின், ஷோல்டர் பெயின், அப்படி இப்படின்னு எத்தனையோ பெயின் இருக்குன்னு சொல்கிறாங்க. பெயின் வந்ததுமே அவங்க ஆஃப் பண்ணுறது ஆப்ரேஷன் பண்ணிக்கிறோம், நாங்கள் ஒரு சர்ஜிக்கலாக போய்க்கிறோம், எங்களுக்கு அந்த பெயின் ரிலீஃப் தேவை அப்படிங்கிறாங்களே. இது சரியா? முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வயசில் யங்ஸ்டர்ஸ் இந்த ஏஜில் ஒரு 30-40 இயர்ஸில் வரும் பெயின்கே எல்லாம் ஆப்ரேஷன் தேவைப்படும்ன்றது அவசியமே கிடையாது. இப்போ இவங்க வயசில் வரும்போது என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு காலமாக இது ஒரு முட்டி வலி வந்தாலே ஒரு எந்த எக்ஸசைஸ் பண்ணாமல் வெயிட் குறைக்காம எந்த லைஃப் ஸ்டைலும் சேஞ்ச் பண்ணாமல் அவங்க வலி கம்மியானாலே போதும்ன்றது நினைக்கிறாங்க. அப்படி இருக்கப்போ இப்போ முட்டி வலி வந்துச்சா இது எதுவுமே கேட்கலையா, அடுத்தது காலமாக இருக்க ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் அந்த ஆப்ரேஷன்ன்றது தான் நினச்சிருக்காங்க. ஸோ வலி வந்துச்சா ஏன் நம்ம 60 60-70 வரைக்கும் வெயிட் பண்ணணும், இப்போவே பண்ணிடலாம், இந்த வலி இந்த வெளியில் வந்துடலாம். இந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வெயிட் குறைக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லை லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும், எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் உட்காரலான மாதிரி பண்ணிக்கலான்றது நினைக்கிறாங்க. பட் இன்ஃபேக்ட் அது அப்படி கிடையாது. வலி வந்துச்சுன்னா நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ எடுக்காமல் இருக்கீங்களோ எந்த வயசு வேணாலும் இருக்கட்டும், எக்ஸசைஸ் கட்டாயமாக பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணுறது இருக்கட்டும், வெயிட் லாஸ் பண்ணுறது இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் லைக் தரையில் உட்காரதை அவாய்ட் பண்ணிக்கணும், படி ஏறதை அவாய்ட் பண்ணணும், இந்த மாதிரி சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கட்டாயமாக பண்ணிட்டு தான் ஆகணும். இது பண்ணதான் ட்ரீட்மெண்ட்டில் ரிசல்ட்ஸ்ன்றது பெட்டராக வரலாம். ஸோ எல்லா வயசுலேயும் ஒரு ஆப்ரேஷன்ன்றது தான் அவசியம் கிடையாது. இப்போ எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆப்ரேஷன் 60s இல்லைன்னா 70s அந்த ஏஜில் நம்ம போய் ஆப்ரேஷன் பண்ணுறது வெரி நார்மல், அந்த ஏஜில் பண்ணிக்கலாம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு 30-40s எனக்கு இருக்கிறப்போ இல்லை 20ஸ்லேயே எனக்கு பெயின் இருக்கிறப்போ நான் அப்போவே பண்ணிட்டா, ஏன்னா எனக்கு பிபி இருக்காது, எனக்கு டயபெட்டிஸ் இருக்காது, இந்த மாதிரி மற்ற பிரச்சனைகள் இல்லாதப்போ சர்ஜரிங்கிறது எனக்கு அட்வைசபிளாக தானே இருக்கும். அப்போ நான் எடுத்துக்கலாமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு செஸ்ட் பெயின் வந்துச்சுன்னா, ஒரு ஹார்ட் பிரச்சனை இருக்குன்றது சொன்னாங்கன்னா உடனே பைபாஸ் சர்ஜரி சொல்ல மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஏன்ஜியோ பண்ணுவாங்க. ஏன்ஜியோ பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்டென்ட் வச்சுட்டு மேனேஜ் பண்ணுவாங்க. இன்கேஸ் பைபாஸ் சொன்னாலும், பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணிட்டு தான் ஆகணுன்றது சொன்னாலும் நிறைய பேர் அதுக்கு போகிறது விரும்புறது கிடையாது. ஏன், அதில் இருக்கும் ரிஸ்க், அதில் இருக்கும் காம்ப்ளிகேஷன்ஸ். ஏன்ஜியோ பண்ணிவிட்டு ஒரு ஸ்டென்ட் வச்சுட்டு அதில் மேனேஜ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அது கேட்கலான்னும் போது தான் வேறு வழி இல்லாமல் ரிஸ்க் எடுத்துகிட்டு ஒரு ஆப்ரேஷன் போகலான்ற மாதிரி தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. அதே மாதிரி வலி வந்துச்சுன்னா, வலி வந்த உடனே ஒரு ஆப்ரேஷன் போகணுன்னு அவசியமே கிடையாது. வலி வந்துச்சா ஃபர்ஸ்ட் வலி கம்மியாகிற மாதிரி என்ன பண்ணலாம், கம்மியானதுக்கப்புறம் அதுக்கான தேவைப்படுற எக்ஸசைஸ், சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணாலே வலி வராமல் பார்த்துக்கலாம். இன்கேஸ் இதெல்லாம் எடுத்தாலும் உங்கள் வலி போகலை, நாளாக இந்த வலி அதிகமாக ஆகுதுன்னும் போது அப்போது வேறு வழி இல்லாமல் ரிஸ்க் எடுத்துகிட்டு அப்போது ஆப்ரேஷன் போகலாம். தவிர ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆப்ரேஷன்ன்றது கிடையாது. இந்த யங்ஸ்டர்ஸில் வரும்போது வலி தாங்கிக்க முடியாது, என்ன வேணாலும் ஒரு குயிக் ஃபிக்ஸ் 2 மினிட்ஸ் மேகி இன்ஸ்டண்ட்டாக அவங்க வலி கம்மியாகணும், அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் இருக்காங்க. ஒரு சின்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணாலே சரியாகும். அண்ட் இந்த யங்ஸ்டர்ஸில் ஏன் இந்த ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆப்ரேஷனுக்கு ஜம்ப் பண்ணுறாங்கன்னா, வலியோடைய அவங்க டாலரன்ஸ்ன்றது கிடையாது. செகண்ட்
2 மினிட்ஸ் மேகி நூடுல்ஸ் மாதிரி இன்ஸ்டன்ட்டா வலி. அது என்ன வேணாலும் பண்ணட்டும். பட் ஆனா வலி இருந்தா வெளில வரணும்ன்றது நெனைக்கிறாங்க. 3 இன்னும் சில பேர் என்னன்னா, எங்கே நான் முட்டி வலியோடயே ஒரு டாக்டர் கிட்ட போனேன்னா, ஒரு ஆப்ரேஷன் சொல்லிடுவாங்கன்ற ஒரு பயத்துல, எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காம அப்படியே வலியோட வாழ்வாங்க. ம். அப்படி இருக்கிறப்போ உள்ள நடக்கிற டேமேஜ் இன்னும் அதிகமாகி, டாக்டர் கிட்ட போம்போது, ஆப்ரேஷன் சொல்லும்போது, அதுக்கு ஆப்ரேஷன் இல்லாத என்னெல்லாம் வலி இருக்கோ, அத தேட ஆரம்பிக்குவாங்க. இன்னும் சில பேர்ல ஒரு வலி வந்துச்சு, இதுக்கு ஆப்ரேஷன் தான் ட்ரீட்மெண்ட்ன்றது நெனச்சுட்டு, ஆப்ரேஷன் இல்லாத ட்ரீட்மெண்ட் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது தெரியாம, அந்த வலிக ஷார்ட்கட் தேடுவாங்க. ஸோ ஆல் திஸ் மேக்ஸ் த ப்ராப்ளம் இன்னும் வர்சன் தான் ஆகும், ம். கம்மி ஆகாது. ஸோ முட்டி வலிக்கு வெறும் ஆப்ரேஷன் மட்டுமே தான் ட்ரீட்மெண்ட்ன்றது கிடையாது. பல வகையான ஆப்ரேஷன் இல்லாம ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ம். இருக்கு. லைக் பேஷண்டோட சொந்த ரத்தத்தை எடுத்து குடுக்குற ஒரு பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா தெரப்பி இருக்கு. ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் ஓகே. இருக்கு. ஆயில் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு. ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு. இது போக ப்ரோலோ தெரப்பி இருக்கு. ஓசோன் இருக்கு. இன்னும் பல வகையான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் வலி வந்துச்சுன்னா ஸ்ட்ரெய்ட் அவே சர்ஜரின்றது ம். ஜம்ப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இட்ஸ் அமேசிங் டு நோ தட் ஒரு பெயின் ரிலீஃப்க்கு வந்துட்டு நான் சர்ஜிக்கலா இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு, இத்தனை ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குங்கிறது நீங்க ஆரம்பத்துல இருந்தே ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க. லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். இந்த மாதிரி பெயின் இருக்கிறவங்க வந்து என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணிக்கணும்? இதுக்கு நீங்க எங்க எங்க இருக்கும்போது பண்ணீங்கன்னா, ஏஜ் ஆக ஆக இந்த ம். பிரச்சனை அதிகமா தெரியாது. ஃபர்ஸ்ட்டு ஹைட்க்கு ஏத்த மாதிரி வெயிட் மெயின்டெயின் பண்ணுங்க. இதுக்கு தேவைப்படுற ஒரு ஹெல்தியான டயட் சாப்பிடுங்க. எல்லாமே சாப்பிடுங்க. ஆனா ஹெல்தியான டயட்லயே அளவு, எப்போ சாப்பிடணும், எந்த அளவுல சாப்பிடணுன்றது பாருங்க. 3வது ரெகுலரா வாக்கிங் பண்றோம். ஒரு 15 டூ 20 மினிட்ஸ் வாக்கிங் பண்ற பழக்கம் போடுங்க. தினமும் எக்சர்சைஸ் பண்ணுங்க. வாக்கிங் அண்ட் எக்சர்சைஸ்ன்றது 2மே ஒண்ணு கிடையாது. நான் சில பேஷண்ட்ஸ்க்கு சொல்றேன், "நீங்க எக்சர்சைஸ் பண்ணுங்கன்னா." "ஆமா மேடம் நான் வாக்கிங் பண்றேன்." ஸோ வாக்கிங் இஸ் டிஃபரண்ட் அண்ட் எக்சர்சைஸ் இஸ் ம். டிஃபரண்ட். எக்சர்சைஸ்ன்றது இண்டிவிஜுவல் மசில்ஸ். ஒரு மசிலும் ஸ்ட்ரெங்தன் ஆகும் மாதிரி பண்ற ஆக்டிவிட்டி தான் எக்சர்சைஸ். ஸோ எக்சர்சைஸும் கட்டாயமா பண்ணணும். இது போக சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். அப்படின்னா முட்டியில இன்னும் டேமேஜ் அதிகமா ஆகாம, அந்த ம். முட்டி பாதுகாக்கிற மாதிரி உங்க தினமும் வாழ்க்கை முறைகள் மாத்திக்க வேண்டியிருக்கும். அப்படின்னா தரையில உட்கார்ந்து பண்ற வேலை, இல்ல குத்தக்கால் வச்சு உட்கார்ந்து பண்ற வேலை, இல்ல படி ஏறும்போது படி ஏறுறது இருக்கட்டும், இல்ல ரொம்ப நேரம் நின்னுட்டு வேலை செய்றாங்கன்னும்போது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அவாய்ட் பண்றது பெட்டர். இப்போ வந்து ஒரு நீ பெயின் இருக்குன்னா, எக்ஸ்ரே எடுக்குறாங்க. எக்ஸ்ரே எடுக்கிறப்போ அதுல ஒரு டேமேஜ் இருக்கு. முட்டி தேய்மானம் இருக்குன்னா, அதுல பெயினும் ஜாஸ்தி இருக்கு. அந்த முட்டியில டேமேஜும் ஜாஸ்தி இருக்குல்ல? வலியோட அளவு, எக்ஸ்ரேல இருக்க டேமேஜ் 2மே ஒரே மாதிரி ம். இருக்கணும் அவசியமே கிடையாது. இப்போ ஒரு யங்ஸ்டர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் ஒரு 30, 40 இயர்ஸ்ல வராங்க. ரொம்ப வலியோட இருப்பாங்க. அவங்க எக்ஸ்ரே பார்த்து அவங்க முட்டியோட எக்ஸ்ரே பார்த்தீங்கன்னா, முட்டியில லேசா ஒரு ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்க ஒரு தேய்மானம் தான் இருக்கும். ம். ஆனா வலி ரொம்ப அதிகமா இருக்கும். என் பெயின் கிளினிக்ல நம்ம நெறைய மாதிரி வலிகளுக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்குறோம். முட்டி வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி இந்த மாதிரி பல வகையான வலிகளுக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்குறோம். அவ்ளோ வலியிலயும் காமனா இருக்கிறது முட்டி வலி பேஷண்ட்ஸ் தான் அதிகமா வராங்க. அவங்க எல்லா பேஷண்ட்ஸும் ஒரு எக்ஸ்ரேயோட தான் வராங்க. ம். ஸோ என்கிட்ட வரும்போது அவங்க எக்ஸ்ரே பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ்ல எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அவங்க வலி ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ரேல டேமேஜ் இப்ப தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இதே ஒரு 70, 80 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, முட்டி ரொம்ப மோசமா இருக்கும். ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கும். முட்டி வளைஞ்சிருக்கும். தாங்கி தாங்கி நடப்பாங்க. ஆனா அவங்க எக்ஸ்ரே பார்த்தீங்கன்னா, முட்டி நல்லாவே டேமேஜ் ஆயிருக்கும். ஒரு எலும்பு இன்னொரு எலும்பு மேல போன் ஆன் போன் அந்த மாதிரி இருக்கும். ஆனா அவங்க வலி பத்தி கேட்டீங்கன்னா, "ஆமா மேடம் இப்ப தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒரு 2 வருஷமா ஓகே. தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு." அவங்க வலிக்கும், அவங்க எக்ஸ்ரேல இருக்க டேமேஜ்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஓகே. சுருக்கமா சொல்லணும்னா, உங்க வலியோட அளவு, உங்க டேமேஜோட அளவுக்கு ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஐ திங்க் திஸ் கிவ்ஸ் அ கிளாரிட்டி டூ தெம். மேம் இப்ப வந்து எக்ஸ்ரே பத்தி நீங்க பேசுனீங்க. எல்லாரும் எக்ஸ்ரே எடுக்குறாங்கன்னு. அதே மாதிரி இப்ப நமக்கு முதுகு வலி இருக்கு. எனக்கு வந்து முட்டி வலி இருக்கு. இல்ல முதுகு வலி இருக்குன்னா, உடனே வந்து எனக்கு டிஸ்க் பிரச்சனை தான். அதனால போயிட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒண்ணு எடுத்துடுறாங்க. அவங்க வந்து ஏதோ கோல்டு ஃபீவர் மாதிரி ஈஸியா போய் எம்ஆர்ஐ அதுக்கு டேப்லெட்ஸ் வாங்குற மாரி தான். ஈஸியா போய் எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்துடுறாங்கல்ல. இஸ் இட் அட்வைசபிள்? டெஃபினெட்லி கிடையாது. உண்மைய சொல்லணும்னா, இது இப்படியே நடக்குது. இடுப்பு வலிக்கு காமனான காரணம் சயாட்டிக்கா இல்ல டிஸ்க் பிரச்சனை தான். ஆனா, இது அடிக்கடி கேட்கிறப்போ, அவங்களுக்கு எந்த வலி இடுப்பு வலியோ, கால் வலி வந்துச்சுன்னா, அவங்களுக்கும் அந்த டிஸ்க் பிரச்சனை இருக்கு, இல்ல சயாட்டிக்கா பிரச்சனை இருக்குன்றத நெனச்சுட்டு ஒரு எம்ஆர்ஐ எடுக்குறாங்க. எம்ஆர்ஐல பார்த்தீங்கன்னா, குட்டி, குட்டி டிஸ்க் பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கும். ஆனா, அவங்க எம்ஆர்ஐல இருக்கிற டிஸ்க் பிரச்சனைனால, அவங்க வலிக்கான காரணம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில சமயம் இந்த கால் வலி, இல்ல இடுப்பு வலி எல்லாம் விட்டமின் குறைபாடுனால வரலாம். இன்னும் சில பேர்ல சுகர் பிரச்சனைனால வரலாம். ஸோ அவங்க காரணக்கேத்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட்ன்றது டிசைட் பண்ணணும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, எம்ஆர்ஐல இருக்க ஒரு டிஸ்க் பிரச்சனை. ஸோ அவங்க கவனம் எல்லாம் எம்ஆர்ஐல இருக்க டிஸ்க் பிரச்சனைன்றத நெனச்சுட்டு தான் இது சயாட்டிக்கான்றது நெனைக்கிறாங்க. எல்லா இடுப்பு வலி சயாட்டிக்கா பிரச்சனை ஆகணும்னு அவசியமே கிடையாது. மேம் நம்ம இடுப்பு வலி பத்தி பேசுறோம்ல. இப்ப இடுப்பு வலியா இருக்கட்டும், இந்த பேக் பெயினா இருக்கட்டும், ஒரு டைம்ல ஒரு 60ஸ், 70ஸ் இவங்களுக்கு வந்துட்டு இருந்துச்சு. ஓகே. பட் இப்பலாம் வந்து 20ஸா இருக்கட்டும், 30ஸா இருக்கட்டும், 40ஸா இருக்கட்டும்,
சீக்கிரமா இடுப்பு வலி வருதுன்றாங்க. எதுக்கு எடுத்தாலும் இடுப்பு வலிக்குது அப்படின்றாங்கல்ல. இது ஏன் மேம்? ஒண்ணு இப்போ உட்காந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து உட்காந்து வேலை செய்றாங்க. முன்னாடியெல்லாம் நீங்க ஷாப்பிங்ன்னா ஒரு ஷாப்லேருந்து இன்னொரு ஷாப்புக்கு நடந்துட்டு போவீங்க. பிசிக்கலா நீங்க சூஸ் பண்ணுவீங்க, செலக்ட் பண்ணுவீங்க. இல்ல ஒரு கிராசரி வாங்கணும்னா ஒரு கடைக்கு போயிட்டு இப்பல்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் டிஜிட்டல் கையில இருக்கு. ஒரு ஃபோன் தட்டாலே ஓகே வீட்டுக்கு வந்து டெலிவர் ஆகும். பேமெண்ட்க்கும் நீங்க ஏஞ்சிட்டு போய் பண்றது கிடையாது. ஒரு டிஜிட்டல் பேல நீங்க Google Payயோ, ஃபோன் பேயோ இதில பண்ணிட்டு நீங்க இது பண்றீங்க. ஸோ மொத்தமா லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஒண்ணு தொடர்ந்து உட்கார்ந்து வேலை செய்றாங்க. எந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது. எந்த எக்சர்சைஸ் பண்றது கிடையாது. டயட்லயும் பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் வந்திருக்கு. இதனால ஒபிசிட்டி உடல் பருமன்ன்றது ரொம்ப அதிகமாயிருக்கு. ஸோ வெயிட் அதிகமாயிருக்கு. எந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது. தொடர்ந்து 6, 8 மணி நேரம் உட்காராங்கன்னும்போது, ஒரு அப்நார்மல் போஸ்டர்ல உட்காரும்போது, உங்க முதுகுல இருக்க ஸ்பைன் மேல லோடும் அதிகமாகும், ஸ்ட்ரெயினும் அதிகமாகும். அப்பதான் இந்த பேக் பெயின் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ என்ன ஒரு 60, 70ல வர வேண்டியிருக்கும். இப்போ 30, 40ஸ்ல வருது. ஆல் பிகாஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். இதெல்லாம் ஒரு லைஃப் ஸ்டைல் பிரச்சனைன்றத சொல்லலாம். நீங்க ஆக்சுவலி லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணாலே 90% கேஸஸ்ல எந்த பெரிய ட்ரீட்மெண்ட்டும் தேவை கிடையாது. அந்த 5 to 10% கேஸஸ்ல இதெல்லாம் பண்ணாலும் வலி போகலான்னும்போது தான் ட்ரீட்மெண்ட்ன்றது தேவைப்படும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டுன்னு வந்துட்டாலே, இவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் அவைலபிளா இருக்கு? எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட்னா, பெயின்னா உடனே சரி ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனல் வருதுல்ல. இத தாண்டி என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு? இடுப்பு வலிக்கு வரும்போது எல்லா வலிக்கும் வெறும் ஆப்ரேஷன்ன்றது கிடையாது. 90% கேஸஸ்ல எந்த பெரிய ட்ரீட்மெண்ட்டும் தேவை கிடையாது. அவங்க பண்ற சில எக்சர்சைஸ், சில மருந்துகள் எடுத்தாலே அந்த வலி சரியாகணும். இன்கேஸ் இதெல்லாம் எடுத்தாலும் சரியாகலான்னும்போது தான் இன்ஜெக்ஷன்ஸ் மூலமா ட்ரீட்மெண்ட்ன்றது எடுத்துக்கலாம். இன்ஜெக்ஷன்ஸ் என்னும்போது பல வகையான இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு. லைக் மிப்ஸி. எந்த இடத்துல எந்த நரம்பு பிரச்சனை இருக்கோ, அந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் மெஷின் யூஸ் பண்ணி கரெக்ட்டான அந்த நரம்பு கிட்ட போய் இன்ஜெக்ஷன் போடுறது, மருந்து போடுறது. இந்த ட்ரீட்மெண்ட்ல எந்த ஆப்ரேஷனோ, எந்த மயக்க மருந்து தேவை கிடையாது. ஸோ ஒரு ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட ரிஸ்க், காம்ப்ளிகேஷன்ஸ், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும், தங்கணும்னு அவசியமே கிடையாது. என்னைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்குறாங்க, அன்னைக்கு அவங்க டிஸ்சார்ஜ் ஆகலாம். வெறும் 5% கேஸஸ்ல இந்த மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாலும் அவங்க வலி சரியாகல, தினமும் அதிகமா ஆவுதுன்னும்போது தான் வேற வழி இல்லாம ரிஸ்க் எடுத்துட்டு அப்போ ஆப்ரேஷன்ன்றது கன்சிடர் பண்ணணும். அதர்வைஸ் மோஸ்ட் ஆஃப் த பேக் பெயின்ஸ் ஆப்ரேஷன்ன்றது தேவை கிடையாது. மேம் நீங்க வந்துட்டு இப்ப நான் சர்ஜிக்கலா வந்து பெயின்க்கு ட்ரீட் பண்றீங்கன்னு சொல்றப்போ, ஐ கேம் டூ நோ அபவுட் ஒன் திங். ஈபியான் பெயின் மேனேஜ்மென்ட் சென்டர் வந்து இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல வந்து தே ஹேவ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ட்ரீட்டட் பேஷண்ட்ஸ் நான் சர்ஜிக்கலா. அப்ப நீங்க நெறைய பேஷண்ட்ஸ் பார்த்திருப்பீங்க. நெறைய கேஸஸ் பார்த்திருப்பீங்க. ஹேவ் யூ எவர் இந்த ஒரு பர்ட்டிகுலர் கேஸ் வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் கேஸா இருந்துச்சு அப்படின்னு எதனா எங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியுமா? ஒரு இடுப்பு வலி பொறுத்து சொல்லணுன்னும்போது, எஸ் ஒரு 46 இயர் ஓல்ட் பேஷண்ட் ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்களுக்கு கால் வலி, பாதத்துல எரிச்சல், கால்ல எரிச்சல் இதுவும் ரொம்ப எஸ்பெஷலி நைட்ல ரொம்ப அதிகமா இருந்தது. ஆனா மத்த பேஷண்ட்ஸ் மாதிரி இவங்களும் போய் எம்ஆர்ஐ எடுத்திருக்காங்க. எம்ஆர்ஐல டிஸ்க் குட்டி ம். குட்டி டிஸ்க் இருந்தது. ஸோ எல்லாரும் என்ன நெனச்சாங்க, இது டிஸ்க் பிரச்சனைனால தான் இவங்க கால் வலி, பாதத்துல வலி வருதுன்றது. பட் ஆக்சுவலா அவங்க எங்க கிளினிக்குக்கு வரும்போது ஐ வாஸ் நாட் கன்வின்ஸ்ட். இது ஓகே. ஒரு ஸ்பைன் பிரச்சனை மாதிரி தோணல. ஓகே. ஏன் மேம் அவங்களுக்கு வந்து அவங்க டிஸ்க் பிரச்சனை, ஸ்பைன் பிரச்சனைன்னு ஏன் தோணல? அதுக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்கும்னு எங்க ஒரு உங்களுக்கு தோணுச்சு? அவங்க சொல்ற சிம்ப்டம்ஸ்க்கும், அவங்க எம்ஆர்ஐக்கும் எந்த மேட்சும் கிடையாது. ஓகே. அவங்க வலி, பாதத்துல எரிச்சல், கால்ல எரிச்சலு, எஸ்பெஷலி நைட்ல அதிகமாவுது. அன்னும்போது, இதோட பேட்டர்னே வேற மாதிரி இருக்கு. இந்த பேட்டர்னுக்கும் எம்ஆர்ஐல இருக்க ஃபைண்டிங்ஸ்க்கும் மேட்ச் ஆகல. அப்பதான் இதெல்லாம் பார்த்துட்டு, அவங்க சிம்ப்டம்ஸ் எப்படி இருக்கு? அவங்க நடக்கிற விதம் எப்படி இருக்கு? நான் பண்ற ஒரு டெஸ்ட் படி எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு, அவங்களுக்கு எம்ஆர்ஐன்றத விட சில பிளட் டெஸ்ட் அண்ட் நரம்பு சம்பந்த டெஸ்ட் பண்ணிட்டு பார்த்தோம். ம். அங்க இதுல ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னவன்னா, அவங்க பிளட் டெஸ்ட்ல HbA1cன்றது 11 இருந்தது. ஓகே. HbA1cன்றது சுகருக்கு பண்ற ஒரு டெஸ்ட். இந்த 11ன்றது அப்டின்னா, அவங்க மாசக்கணக்குல சுகர்ஸ் கண்ட்ரோல் இல்லாம இருக்கு. ஸோ அப்டின்னா இந்த சுகர் அதிகமா இருக்கிறதுனால, இந்த நரம்பு கண்டக்ஷன் என்ன நரம்பு சம்பந்தப்பட்ட டெஸ்ட் பண்ணோமோ, அதுல நரம்பெல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு. இதுக்கு நம்ம டயபெட்டிக் நியூரோபதின்றது சொல்றோம். ஸோ சுகர்ஸ் அதிகமா ஆகும்போது, உங்க உடம்பு எந்த வார்னிங்கும் குடுக்காம, ஸ்லோவா அந்த நரம்பு டேமேஜ் பண்ணிட்டே போகும். உங்களுக்கு அறிகுறி வரும்போது அந்த டேமேஜ் ஓரளவுக்கு மீறிது தான் இருக்கும். ஸோ இவங்க கேஸ்ல எம்ஆர்ஐல டிஸ்க் இருந்தாலும், அவங்க பிரச்சனை டிஸ்க் பிரச்சனைனால கிடையாது. பட் அவங்களுக்கு இருந்த சுகர்னால ஏற்பட்ட ஒரு டயபெட்டிக் நியூரோபதி தான். இப்ப டயபெட்டிஸ்ன்னு வர்றப்போ, இதுக்கு எப்படி அவங்க ட்ரீட் பண்ண முடியும்? எனக்கு பெயின் இருக்குனாலே இப்போ டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்றப்போ, நீங்க வந்து ஒரு சின்ன சின்ன எக்சர்சைஸ் வச்சுக்கோங்க. பெயின் இருக்கு, முட்டி வலி இப்படி ஏதோ ஒண்ணு சொல்றப்போ டிஸ்க் பிரச்சனை இருக்குன்னா, ஒரு வாக்கிங் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அவங்க பெயின் இருக்கனாலே வாக் பண்ண முடியாதுல்ல. அப்ப இவங்களுக்கு டயபெட்டிஸ் எப்படி கண்ட்ரோல் வரும்? இதுக்கான சொல்யூஷன் என்னவா இருக்கும்? சி சுகர் பொறுத்த
சுகர் கண்ட்ரோல் பொறுத்து பேசணுன்னும்போது, சுகர்ன்றது டெஃபினெட்லி டயட் மூலமா கண்ட்ரோல் பண்ணணும். இது போக சின்ன சின்ன எக்சர்சைஸ், வாக்கிங் அண்ட் இதெல்லாம் பண்ணாலும் கம்மி ஆகலான்னும்போது, சுகருக்கு ஏத்த மாதிரி மருந்து போட வேண்டியிருக்கும். இது கேட்கலையா, அப்போ அடுத்தது இன்சுலின்ன்றது தேவைப்படலாம். பட் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஜென்ரலா நீங்க ஒரு சுகர் வரும்போது ஒரு டயபெட்டிக் டாக்டர் கிட்ட போம்போது, ஃபர்ஸ்ட்டு நீங்க வாக்கிங் பண்ணுங்கன்றத சொல்லுவாங்க. வாக்கிங் பண்ணணும். ஆனா முட்டி டேமேஜும் கூட 40, 50ல வரும்போது முட்டி டேமேஜும் சேர்ந்து இருக்கும். அந்த முட்டிய எந்த அளவுக்கு வாக்கிங் பண்ணணும்ன்றது யாராலயும் சொல்ல முடியல. ஏன்னா, அவங்க முட்டி பார்க்கறது கிடையாது. முட்டியில டேமேஜ் எப்படி இருக்கு, நீங்க இவ்ளோ வாக் பண்ணலாம், அவ்ளோ வாக் பண்ணலான்றது சொல்றது கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நெறைய பேஷண்ட்ஸ் என்ன பண்றாங்க, சுகர் கண்ட்ரோல் பண்ணணும், அந்த வலியோட தான் நடக்குறாங்க. முட்டி வலியோட தான் நடக்குறாங்க. உள்ளே நடக்கிற டேமேஜ்னா கேர் எடுக்காம, இருக்கிற டேமேஜ் இன்னும் அதிகமா தான் ஆகும். ஏன்னா, அவங்க அந்த வலியோட நடக்கிறப்போ இருக்கிற டேமேஜ் அதிகமா தான் ஆகும். ஸோ, வலி வரும்போது சுகர் என்னும்போது லைட்டா எடுத்துக்க கூடாது. 2 வாக்கிங் பண்ணணும்னா, வலியோட வாக் பண்றது அட்வைசபிள் கிடையாது. வலிக்கான ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு வெறும் ஆப்பரேஷன்ஸ்ன்றது இல்ல. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆப்பரேஷன் இல்லாத இன்ஜெக்ஷன்ஸ் மூலமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு, வலின்றது ஓரளவுக்கு கம்மி பண்ணிட்டு, அப்புறம் வாக்கிங்ன்றது கன்டின்யூ பண்ணீங்கன்னா, வாக்கிங் மூலமா உங்க ஜாயிண்ட்ஸ் ஹெல்தியா இருக்கும். உள்ளே நடக்கிற தேய்மானம் கம்மி பண்ணலாம். 3வது உங்க சுகரும் கண்ட்ரோல் கொண்டு வரலாம். இந்த கேஸ்ல நான் சொன்ன மாதிரி இந்த 46 இயர் ஓல்ட்லயே அவங்களுக்கு என்ன டயபெட்டிக் நியூரோபதி இருந்ததோ, அவங்களுக்கே அவங்க வலிக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த சுகர்னால ஏற்பட்டிருக்க ஒரு நரம்பு டேமேஜ். இவங்க கேஸ்ல இவங்க நெறைய மாத்திரை எடுத்திருக்காங்க. அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட மாத்திரை நெறைய எடுத்தாலும், அவங்க வலி போகாம நாள் ஆக ஆக இந்த மாத்திரையோட டோஸ் அதிகமா பண்ணியிருக்காங்க. டோஸ் அதிகமா பண்ணும்போது அவங்க அ அதிகமா தூக்கம் வர மாதிரி, இல்ல படுத்துட்டே இருக்கணும், எந்த வேலை செய்றதுக்கு ஒரு விருப்பம் இல்ல மாதிரி இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி சைட் எஃபெக்ட் ஆளானாங்க. இவங்களுக்கு நம்ம அ அட்வான்ஸ்ட் அல்ட்ராசவுண்ட் ப்ரொசீஜர்ஸ் மூலமா எந்த நரம்பு அஃபெக்ட் ஆயிருக்கோ, அந்த இடத்துல ஒரு நியூரோ மாடுலேஷன் தெரப்பி குடுத்து, அவங்க சிம்ப்டம்ஸ் அவங்க வலின்றது நல்லாவே கம்மியாகி, இன்னைக்கு அவங்க ஹி இஸ் பேக் டூ ஹிஸ் வொர்க். மேம் நீங்க வந்து ஒரு 46 இயர் ஓல்டுக்கு வந்து டயபெட்டிஸ்ங்கிறீங்க. மோஸ்ட்லி வந்து இந்த 60 இயர்ஸ், 70 இயர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து டயபெட்டிஸ் இஸ் வெரி நார்மல். பட் 46 இஸ் குவைட் சர்ப்ரைசிங்ல. இவங்களுக்கு எப்படி ஒரு டயபெட்டிஸ்? 46 இயர்ஸ்ல டயபெட்டிஸ் வரணும்னா, இதுக்கான ரீசன்ஸ் வேற வேற மாதிரி இருக்கும். ஏதாவது ஃபேமிலில அவங்க அப்பா, அம்மாக்கு சுகர் இருந்துச்சுன்னா, இந்த வயசுல வரும் காமன். அது உங்க கண்ட்ரோல்ல இல்ல. இந்த ஏஜ்ல வந்துச்சுன்னா, நீங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணணும். டயட்ல கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுக்கணும். பட் நான் சொன்ன இந்த பேஷண்ட்ல பிரச்சனை என்னன்னா, அவங்க இருந்த லைஃப் ஸ்டைல் பிரச்சனை தான். அவங்க ஹிஸ்டரி கேட்கும்போது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட் வாட் வி ஃபவுண்ட் வாஸ் ஒரு நாளைக்கு 8 10 கப் காஃபி குடிப்பாங்க. லைக் இப்ப 8 10 கப்புங்கிறது லைக் ஈவன் ஒரு ஐடி பீப்பிளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இப்ப வெரி காமன். காலையில இருந்து 8 10 கப்புனால என்ன ஆயிட போகுது? ஒரு நாளைக்கு 8 10 கப்புன்னும்போது அதில போடுற சுகர் அளவு பாருங்க. இந்த சுகர் எப்படின்னா, ஒரு ஸ்வீட்டா ஸ்லோ பாய்சன் மாதிரி வேலை செய்யும். உடம்புல தொடர்ந்து இந்த சுகர் அதிகமா இருக்கும்போது, உங்க உடம்பு உங்களுக்கு எந்த வார்னிங்கும் குடுக்காம ஸ்லோவா நரம்பு டேமேஜ் பண்ணிட்டே போகும். உங்களுக்கு சிம்ப்டம்ஸ் வரும்போது இந்த டேமேஜ் ஒரு அளவுக்கு மீறிட்டு தான் இருக்கும். அப்போ நீங்க என்ன அளவுக்கு நீங்க மெடிசின் எடுத்தாலும் அந்த சிம்ப்டம்ஸ் எல்லாம் கம்மி ஆகுறது கஷ்டம். ஸோ சுகர் வரும்போது டயட்னா நீங்க அப்படியே அலட்சியமா எடுத்துக்க முடியாது. லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கண்டிப்பா பண்ணணும். சுகரும் கண்ட்ரோல் வர மாதிரி மருந்து தேவைப்பட்டுச்சுன்னா, மருந்து எடுத்து இந்த மாதிரி நரம்பு டேமேஜ்ன்றத அவாய்ட் பண்றது பெட்டர். இப்போ வந்து டயபெட்டிஸ் வருதுன்னா, அது யங்கா இருக்கிறப்போ வரப்போ இட் வில் காஸ் நெறைய டேமேஜஸ் காஸ் பண்ணும்ல. வாட் ஆர் தோஸ்? நம்ம வந்து கண்டுக்க கூட மாட்டோம் அந்த டேமேஜஸ் எல்லாம். சுகருக்கு வரும்போது முட்டி வலி வரலாம். அடுத்தது டயபெட்டிக் நியூரோபதி நரம்பு டேமேஜ் வரலாம். 3வது ரொம்ப காமனா இருக்கிறது ஷோல்டர் பெயின். ஃப்ரோசன் ஷோல்டர்ன்றது சொல்றோம். கை தூக்க முடியாது. அந்த பக்கம் திரும்பி பெரண்டு படுக்க முடியாது. ஷர்ட் போடுறது, கழட்டுறது கஷ்டமா இருக்கும். மேலேருந்து ஏதாவது பொருள் எடுக்கிறது கஷ்டமா இருக்கு. பின்பக்கம் போய் ஒரு ஒரு பேக் பட்டன் போடுறதும் கஷ்டமா இருக்கும். லேடீஸ்லயே ஒரு முடி வார்றது, குளிக்கிறப்போ இதெல்லாம் ரொம்ப காமனா இருக்கு. இது ஃப்ரோசன் ஷோல்டர்ன்றது சொல்றோம். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பெயின் காமனா வரது லெஃப்ட் ஷோல்டர்ல தான். அப்படின்னா லெஃப்ட் ஷோல்டர் என்னும்போது எல்லாரும் இது ஒரு ஹார்ட் பிரச்சனை நெனச்சுட்டு உடனே ஒரு இசிஜி போய் எடுக்குறாங்க. ஆனா இசிஜி எடுத்து பார்த்து டாக்டர் காமிச்சாங்கன்னா, இது நார்மலா தான் இருக்கு. நீங்க எக்கோல பண்ணாலும் இதெல்லாம் நார்மலா இருக்குன்றத சொல்றாங்க. ஆனா அவங்க வலி போகல. லெஃப்ட் ஷோல்டர், இசிஜி, எக்கோ எல்லாமே நார்மல். ஆனா பெயின் அப்படியே இருக்குன்னும்போது, டெஃபினெட்லி ஒரு சுகர் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்க சுகர் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்பதான் இது ஃப்ரோசன் ஷோல்டர். ஃப்ரோசன் ஷோல்டருக்கு இவங்க என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட்டு பிசியோதெரபி மாசக்கணக்குல எடுக்குறாங்க. அடுத்தது அவங்க டாக்டர் கிட்ட போறதுக்கு பயம் எதுக்கு? ஒரு ஆப்ரேஷன் சொல்லிடுவாங்க. ஸோ, அதனால அவங்க என்ன பண்றாங்க, ஒரு மாசக்கணக்குல பிசியோதெரபி எடுக்குறாங்க. சுகர் கண்ட்ரோலும் பண்றது கிடையாது. ஆனா, இந்த மாசக்கணக்குல எடுத்த பிசியோதெரபி எந்த வேலைக்கும் ஆவாது.
ஏன்னா, ஒழுங்கா அவங்க எக்ஸர்சைஸ் பண்ணணும்னா, அவங்க உடம்பு எப்போ கோஆப்பரேட் பண்ணும்? வலி இல்லாம இருக்கணும். வலியோட எந்த கையும் தூக்க முடியாது, எந்த எக்ஸர்சைஸும் ஒழுங்கா பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கேஸஸ்ல நம்மகிட்ட ஆப்பரேஷன் இல்லாம இன்ஜெக்ஷன்ஸ் மூலமா வி ஹேவ் வெரைட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ். ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன், பேஷண்ட்டோட சொந்த ரத்தத்த எடுத்து பிளாஸ்மா தெரப்பி. ஸோ பேஷண்ட்டோடைய அறிகுறிகள், அவங்க கை மூவ்மெண்ட் எப்படி இருக்கு? அவங்களுக்கே நம்ம பண்ற ஒரு டைனமிக் ஸ்கேன் படி அவங்க மூட்டு சுத்தி இருக்கிற ஜவ்வெல்லாம் எப்படி இருக்குன்றத அசஸ் பண்ணி, அதுக்கேத்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ்ன்றது குடுக்குறோம். தே ஹேவ் பியூட்டிஃபுல் ரிசல்ட்ஸ். வலி நல்லா கம்மி ஆயிடுச்சுன்னா, நல்லாவே எக்சர்சைஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவங்க சுகர் கண்ட்ரோல் பண்ணாலே இந்த பிரச்சனை ஃபியூச்சர்ல வராம பார்த்துக்கலாம். மேம் இட்ஸ் அமேசிங் லைக் நெறைய பெயின் வந்து அதோட ரிலீஃப்க்கு வந்துட்டு ஆப்ரேஷனே இல்லாம இத்தன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குங்கிறத கேள்விப்படுறப்போ, இப்போ ரீசென்ட் டேஸ்ல வந்து நான் பார்த்த விஷயங்கள் வந்து, இப்போ நம்ம செலிபிரிட்டிக்கு ஒரு ரேர் டிசீஸ் வந்துருச்சுன்னா, அது நமக்கு அப்பதான் வந்து இப்படி ஒண்ணு இருக்கான்னே நமக்கு வந்து தெரியும். அப்படிதான் வந்து சல்மான் கான் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அவருக்கு ஃபேஸ் மசில்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு மாரி பெயின்ஃபுல்லா இருக்கும். அவரால சில விஷயம் பண்ண முடியாதுன்னு. அது கேட்கிறப்போ இது பாசிபிளா? அப்படிங்கிற மாரி தான் எனக்கெல்லாம் தோணுச்சு. நிஜமாலுமே அது என்ன டிசீஸ் மேம்? கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி சல்மான் கான் இப்போ ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூல சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு ட்ரைஜெமினல் நியூரால்ஜியான்ற ஒரு கண்டிஷனோட அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்றது. இந்த மாதிரி இது ட்ரைஜெமினல்ன்றது முகத்திலே வரும் ஒரு நரம்போட பிரச்சனை. இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா, நீங்க எப்படி சிரிக்கிறீங்க, பேசுறீங்க, நார்மலான ஆக்டிவிட்டீஸ் வாய் வழியா பண்றீங்களோ, அதெல்லாம் பண்ண முடியாது. சரியா சாப்பிட முடியாது. ஏன்னா, அ சாப்பாடு பண்ணணும்ன்னும்போது உங்க ஃபேஸ்ல இருக்க மசில்ஸ் யூஸ் பண்ணணும். ம். ஸோ சரியா சாப்பிட முடியாது, சரியா பேச முடியாது, சிரிக்க முடியாது. பிரஷ் பண்ண முடியாது, ஷேவ் பண்ண முடியாது. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஒரு ட்ரைஜெமினல் என்ற ஒரு நரம்பு அஃபெக்ட் ஆகும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். இது தினமும் பண்ற வேலை சரியா பண்ண முடியாம இந்த வலி ரொம்ப அதிகமா இருக்கப்போ, இட் மேக்ஸ் யூ டூ திங்க். இன்னும் இது இந்த வலியோட ஏன் வாழணும்? அப்படியே போயிடலான்றது ஒரு தாட் ப்ராசஸ்ல இருப்பாங்க. அதனால இந்த பிரச்சனைக்கு இன்னொரு பேர் என்னன்னா, டிசீஸ். ஓ! அப்படின்னா அந்த வலி அந்த அளவுக்கு இருக்கும். உங்க ஒரு தாட் ப்ராசஸ் வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஜெனரலா ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு போடுற ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட மாத்திரைகள் சில பேர்ல கேட்கும். இன்னும் சில பேர்ல கேட்காது. இன்னும் நாள் ஆக ஆக இந்த மாத்திரையே அதிகமா எடுக்கிறப்போ அந்த வலியில எந்த வித்தியாசமும் இருக்காது. ஸோ வலி அதிகமா தான் ஆகும். டோஸ் அதிகமா பண்றீங்க. டோஸ் அதிகமாகும்போது தேவையில்லாத சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரும். இது போக அடுத்தது இருக்கிற ஆப்ஷனு நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்க, ஆப்ரேஷன் மட்டுமே தான். ஆப்ரேஷன் மட்டுமே கிடையாது. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் மெஷின் யூஸ் பண்ணிட்டு ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் இந்த நரம்பு எந்த இடத்துல டேமேஜ் இருக்கோ, அந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் ஊசி மூலமா ஒரு ஸ்பெஷல் ரேடியோ ஃப்ரீக்வன்சி கரண்ட் யூஸ் பண்ணிட்டு அந்த பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட்ன்றது குடுக்க முடியும். அண்ட் இந்த ட்ரீட்மெண்ட்டோட பியூட்டி பார்த்தீங்கன்னா, இதிலே எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிஷனும் தேவை கிடையாது. என்னைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ, வித்தின் 3 டூ 4 ஹவர்ஸ்ல டிஸ்சார்ஜ் ஆகியே போலாம். இதுக்கு எந்த பெரிய ஒரு ஆப்பரேஷன் பண்ணும்போது எந்த மாதிரி ரிஸ்க் ம். இருக்கோ, அந்த மாதிரி எந்த பெரிய ரிஸ்க், பெரிய சைட் எஃபெக்ட்ன்றது கிடையாது. ஹாஸ்பிட்டல்ல தங்கணும்னு அவசியம் கிடையாது. அன்னைக்கே அவங்க டிஸ்சார்ஜ் ஆகலாம். அண்ட் அடுத்த நாள் அவங்க ரொட்டீனா வேலை செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு எந்த பெட் ரெஸ்ட்டும் தேவை கிடையாது. ஸோ அவங்க வலி நல்லாவே கம்மியாகி ஒரு இன்னொரு செகண்ட் லைஃப் கிடைக்க மாதிரி இருக்கும். ஸோ எஸ் இந்த பிரச்சனைக்கும் ட்ரீட்மெண்ட்ன்றது நம்ம கிட்ட இருக்கு. அ எப்பவுமே ஒரு ரேர் டிசீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அத வந்து நம்ம வந்து அமெரிக்கா போய் ட்ரீட் பண்ணணும். இல்லன்னா வேற கண்ட்ரீஸ் போய் ட்ரீட் பண்ணணும்னு ஒரு மைண்ட் செட் வந்து ரொம்ப வருஷமா நம்ம பீப்பிள்குள்ள இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ரேர் டிசீஸ் வந்து விச் இஸ் நம்ம வந்து கேள்விப்படாத ஒரு டிசீஸ் வந்து இப்பியான் பெயின் மேனேஜ்மென்ட் சென்டர்ல குடுக்குறாங்கன்னு கேட்கிறப்போ இட்ஸ் வெரி அமேசிங் மேம். நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் பத்தி பேசிட்டு இருந்தோம். பெயின் பத்தி நெறைய பேசிட்டு இருக்கோம். இப்ப ஐடில வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், இப்ப யங் பீப்பிளா இருக்கட்டும், யார கேட்டாலும் தலை வலிக்குது. ஐ ஹேவ் மைக்ரேன். எனக்குமே வந்து நெறைய இடங்கள்ல வந்து மைக்ரேன் சொல்லிட்டு நான் அப்படியே உட்கார்ந்துருவேன்ல. மைக்ரேன்க்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு? மைக்ரேன்‌ಗೆ ஆம் இது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் உங்க எம்ஆர்ஐ, எக்ஸ்ரே இதுல ம். எங்கேயும் நீங்க ப்ரூவ் பண்ண முடியாது. இந்த இடத்துல தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. ம். இதனால தான் உங்களுக்கு மைக்ரேன் வருது. அப்படின்னா பிரச்சனை எந்த இடத்துல இருக்குன்றது காமிக்க முடியாம, அந்த இடத்துல நீங்க ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ பேசிக்கலி என்ன சொல்ல வரேன்னா, இந்த பிரச்சனைக்கும் ஆப்ரேஷன்ன்றது ஆப்ஷனே கிடையாது. இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் இது ஜெனடிக்ஸ்ல நடக்கும். ஜீன் லெவல்ல நடக்கிறப்போ, இப்போ அப்பா, அம்மாக்கு இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி குழந்தைக்கு வர சான்சஸ் 50% சான்சஸ் அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி 1. செகண்ட் இந்த மைக்ரேன் என்ற இன்சிடென்ட்ஸும் பார்த்தீங்கன்னா, 20-40 இயர்ஸ் நடுவுலே இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமா வரும். இந்த 20-40 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அப்பதான் நீங்க ஒர்க்கிங்ன்றது ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸ்ட்ரெஸ் லெவல்ஸும் அதிகமா இருக்கும். லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா கிடையாது. கரெக்ட்டான நேரத்தில சாப்பிடுறது கிடையாதுன்னும்போது, இருக்கிற வலியும் இன்னும் அதிகமா தான் தெரியும். ஸோ இந்த மைக்ரேன்‌ಗೆ வலி வந்துச்சுன்னா, ஒரு 2, 3 நாள் லீவ் எடுத்துட்டு, இருட்டான ரூம்ல போய் படுத்துக்கிறாங்க நெறைய பேரு. பட் அது சொல்யூஷன் கிடையாது. சில பேருக்கு இது இன்னும் அதிகமாகும்போது, யார்கிட்ட என்ன போய் சொல்லணுன்றது தெரியாம ஒரு டிப்ரஷன்லயும் போறாங்க.
குட் நியூஸ் என்னன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் நம்ம கிட்ட இன்ஜெக்ஷன்ஸ் மூலமா ட்ரீட்மெண்ட் குடுக்க முடியும். நம்ம கிட்ட வெரைட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. தலைவலி பொறுத்து தலைவலி மைக்ரேன்னாலவா, இல்ல வேற ஏதாவது காரணத்தினாலவான்றது கண்டுபிடிக்க போறோம். அதுக்கப்புறம் மைக்ரேன் இருந்துச்சுன்னா, போட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட்ன்றது மூலமா எந்த மசில் எந்த இடத்துல பிரச்சனை இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, "எனக்கு இங்க ரொம்ப வலிக்குது." இன்னும் சில பேர் சொல்றாங்க, "எனக்கு இங்க வலிக்குது." இப்படியே வலி இந்த பின்னாடி பரண்டி போகுதுன்றது சொல்லும்போது, அதுக்கேத்த மாதிரி எந்த மசில் டேமேஜ் அதிகமா இருக்கும், எந்த மசில்ல இந்த பிரச்சனை இருக்கோ, அந்த மசில நம்ம போட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் மூலமா ட்ரீட்மெண்ட் குடுத்து, அவங்க மைக்ரேனோட எபிசோட்ஸ் எந்த அளவுக்கு அட்டாக்ஸ் வருதோ, அந்த அளவு கம்மி பண்ணலாம். வலியோட இன்டென்சிட்டியும் நல்லாவே கம்மி பண்ணலாம். ஸோ மைக்ரேனோட வாழணும்னா, தேர் இஸ் அ சொல்யூஷன் டுடே. நீட் நாட் சஃபர் இன் பெயின். அண்ட் நீங்க பாட்டாக்ஸ்ன்னு சொல்றப்பலாம் நம்ம வந்து பாட்டாக்ஸ் சும்மா ஃபேஷியலா வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். பட் ட்ரீட்டிங் மைக்ரேன் வந்து கேட்குறப்போ இட்ஸ் குவைட் சர்ப்ரைசிங். அண்ட் இந்த ஹோல் செஷன்ல வந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம். பெயின், லைஃப் ஸ்டைல் அண்ட் மோர். அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு பெயின், பேக் பெயின் இருக்கு, ஒரு நீ பெயின் இருக்குன்னா, வாட் இஸ் த டேக் ஹோம் மெசேஜ்? சிம்பிளா சொல்லணும்னா, முட்டி இருந்ததா வாழ்க்கை. இந்த முட்டி நீங்க நல்லா பார்த்துட்டீங்கன்னா, இதே முட்டி ஏஜ் ஆக ஆக உங்களுக்கு நல்லா பார்த்துக்கும். இந்த சின்ன வயசுல 30, 40 இயர்ஸ்ல வர ஒரு முட்டி வலி, ஏதோ ஒரு காரணத்தினால் முட்டிலே அடிபட்டிருக்கு, முட்டில ஜவ் கிழிஞ்சிருக்கு, இல்ல முட்டில ஏற்பட்ட ஒரு தேய்மானம்னாலவே இருக்கட்டும். எந்த காரணத்தினாலும் முட்டி வலி வந்துச்சுன்னா, அந்த முட்டி வலி அலட்சியமா எடுத்துக்க வேண்டாம். அந்த முட்டில நடக்கிற டேமேஜ் கம்மி பண்ண மாதிரி, இல்ல அந்த முட்டி பாதுகாக்க மாதிரி சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணுங்க. வெயிட் லாஸ் பண்ணுங்க. ஹைட்க்கு ஏத்த மாதிரி வெயிட் மெயின்டெயின் பண்ணுங்க. நல்ல குஷன் இருக்க ஃபுட்வேர் கால்ல ஸ்லிப்பர்ஸ் போடுங்க. இது போக எக்சர்சைஸ் அண்ட் ரெகுலர் வாக்கிங் பண்றது மூலமா முட்டில நடக்கிற டேமேஜ் கம்மி பண்ணிக்கலாம். முட்டி பாதுகாக்கலாம். இந்த வயசுல வரும்போது இந்த முட்டி நல்லா பார்த்துட்டு, உங்க ஏஜ் ஆக ஆக இதே முட்டி உங்கள நல்லா பார்த்துக்கும். முட்டி வலி வரும்போது அலட்சியமா எடுத்துக்காம இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலும் உங்க வலி போகலையா? எந்த டைம் வேஸ்ட் பண்ணாம ஒரு பெயின் ஸ்பெஷலிஸ்ட் கன்சல்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஆப்ரேஷன் இல்லாமே நெறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுலயும் ஒரு முக்கியமான ஆப்ஷன் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா தெரப்பி. அப்படின்னா உங்க சொந்த ரத்தத்தை எடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் குடுக்குற இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் நேச்சுரல் ட்ரீட்மெண்ட். இதுல கெமிக்கலோ மருந்து மிக்ஸ் பண்ணாம உங்க பிளட்ல நேச்சுரலா இருக்கும் ஹீலிங் புரோட்டீன்ஸ் மூலமா தான் ட்ரீட்மெண்ட் குடுக்குறோம். இந்த நேச்சுரலான ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணி உங்க வலிக்கான தீர்வு கிடைக்கும். எஸ் மேம். த ஹோல் செஷன் வாஸ் அன் ஐ ஓப்பனிங் செஷன். நெறைய பேர் வந்து இப்ப இந்த காலத்துல சஃபர் பண்ற ஒரு விஷயத்த பத்தி நம்ம பேசியிருக்கோம். பேக் பெயின், நீ பெயின், பாடி பெயின். இந்த பெயின்க்கு வந்து ஆப்ரேஷனே இல்லாம ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. நான் சர்ஜிக்கலா ஒரு விஷயம் இருக்குன்னும் நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி அன் ஐ ஓப்பனிங் திங். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க் யூ.